ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, அம்மா வந்து சுரைக்காய் கூட்டு வந்து செஞ்சுருக்காங்க. சுரைக்காய் வந்து முழு சுரைக்காய் வந்து சின்ன சின்னதாக வெட்டி தனியாக வேக வச்சுக்கிறாங்க. இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன குக்கரில் ஒரு கைப்பிடி வந்து பாசிப்பயிறு, பைத்தம்பருப்புன்னு சொல்லுவாங்க, கொஞ்சோண்டு ஒரு 4 வந்து கடலப்பருப்பு போட்டு, ஒரு தக்காளி, பச்சை மிளகா வந்தால் பச்சை மிளகா போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம வந்து ரெண்டுத்தையும் சேர்க்குறப்ப அதில் வேணாலும் கொஞ்சம் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். அடுத்து வந்து பெருங்காயம் போட்டால் இன்னும் வந்து வாசனையாக இருந்தது. இந்த சின்ன குக்கரில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 4-5 பூண்டு பல் வந்து போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் வந்து வாசனை வந்து தூக்கி கொடுக்கும். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த சைடில் வந்து சுரைக்காய் வந்து வெந்துக்கிட்டு இருக்குது. இது வெந்த பிறகு ஒரு சின்ன எண்ணெய் சட்டியில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி, ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, 1 டீஸ்பூன் கடுகு, ஒரு 2 காஞ்ச மிளகா போட்டு பிச்சு போட்டு நல்லா வறுத்த பிறகு ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை நறுக்கி சின்ன சின்னதாக பொடி பொடியாக வெட்டி அதோட வதக்கிட்டு, அதுக்கு பிறகு இந்த வெட்டி வச்ச சுரைக்காய் வெந்த பிறகு அதை போட்டு ஒரு 3 நிமிஷம் கொதித்த பிறகு தேங்காவும் கொஞ்சோண்டு பெருஞ்சீரகமும் கொஞ்சம் விழுது மாரி அரைச்சி போட்டு இறக்கணும்னா சுரைக்காய் கூட்டு ரெடி. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும்.